சொல்லுடி. அது வந்து நான் வீட்ல ஏதாவது கேட்டாங்களா? அது ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கேன். வீட்ல ஆள் இல்லையா? ஆமாம். ஐயோ, சரி, ஓகே ஓகே, இந்த இப்பயே வரேன், உடனடியா வரேன். எப்படி? சரி, உனக்கு ஏதாவது வாங்கி வரணுமா? எனக்கு எதுவும் வேணாங்க, நீங்கள் மட்டும் வந்தால் போதும். சரி, ஓகே, இப்போ வந்துடுறேன்டி, வந்துடுறேன். இதோ வந்துட்டேன், இதோ கிளம்பிட்டேன். வெய் 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 வெய். ஐயோ, போக வேண்டியதுதான்டா சாமி. மாமா வருவாடு, ஒரு வழி பண்ணிட வேண்டியதான். வந்துட்டேனே. என்னடி கத்திட்டே இருக்க? எல்லா வேலையும் நானே பார்க்கறதா இருக்கு. ஏய், இந்த வீட்டில் ஆளு தானே கூப்பிட்டேன், வந்துட்டேன்ல. ஏய், சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தியா? ஆமாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். சரி, ம். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வேற யாருன்னா லவ் பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ம்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்படியா? சரி, என்னை எவ்வளோ பிடிக்கும் உனக்கு? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன லவ் பண்ணுறியா நீ? ஆமாம், எவ்வளோ? நிறைய. நிறைய. சரிடி, கல்யாணத்துக்கு முன்னாடி வேற யாரும் லவ் பண்ணுவீங்க, அந்த அனுபவத்தை யாரும் சொல்ல முடியுமா? பண்ணியிருக்கேன், ஆனால் சொன்னால் நீங்கள் திட்டக்கூடாது. சிச்சி, சின்ன வயசில் லைக் பண்ணியிருக்கேன். ஏய், சின்ன கேட்கலடி, கொஞ்சம் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு லவ் பண்ணி கிஸ்ஸு அந்த மாதிரி லவ் பண்ணியிருக்கேன், ஆனால் சொல்ல தைரியம் இல்லை. ஓ, அப்படியே போயிடுச்சா? ஆமாம். பின்ன கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உங்களை தான் லவ் பண்ணுறேன். அப்படியா? ஆமாம், நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா? ஆ, எத்தனை பேர் லவ் பண்ணியிருக்கீங்க?
எங்கள் மிஸ்ஸு படிக்கும்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்கள. இதெல்லாம் ஒன் சைடு லவ். ஆனால் நான் எப்போ காலேஜ் முடிச்சு வெளியே வந்தேனோ அப்போ தான் டபுள் சைடு லவ் பண்ணேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இன்பிட்வீன் அப்போ என்னாச்சு வரல, காலேஜ் முடிச்சோன்னே அவள் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஃபோன் நம்பர் அப்போ எங்கிட்டலாம் இல்லை. அவள் போனதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன், அழுதேன். அவ்வளோதானா? அவளும் பார்க்க ஒன்று மாதிரி தான் இருப்பாள். என்ன நீ லவ் பண்ணல? முன்னாடி அவ்வளோ மாதிரி நீ இருக்க. நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியான்னு நான் கேட்டேன். நீ என்னதான் லவ் பண்ணன்னு நீ சொல்லவே இல்லை. அப்ப என்ன தவிர நீ நிறைய பேர் லவ் பண்ணிருக்க. ஏய், நம்ம பேச என்ன பேசணும்? லவ் பற்றி தான் பேசணும். ஆமா. உன் ஃபர்ஸ்ட் லவ் நீ என்ன சொன்ன? சின்ன வயசுல லவ் பண்ணேன், பட் நான் சொல்லல அப்படின்ட்டு. இப்போ நான் சொன்ன லவ் பற்றி நான் சொல்லணும். ஆனாலும் நீ என்ன லவ் பண்ணலையே. இப்போ சொல்றேன் தங்கம், இப்போ நான் உன்னதான் லவ் பண்றேன். நீ பொண்டாட்டியாச்சு. அப்ப முன்னாடி லவ் பண்ணல. முன்னாடி அப்படி வந்தா இப்படி வர, இப்படி போனா அப்படி போற. பொம்பளடானா அப்படித்தான்டா பேசுவேன். முன்னாடி டக்குன்னு புருஷனை வாடா போறன்ற. அப்படிதான்டா பேசுவேன். இதெல்லாம் எனக்கு பல நாள் கனவுடா, இப்படி எல்லாம் உங்ககிட்ட பேசணும்னு. அப்படியா? ஆமா. அப்போ நம்ம பேசிட்டு இருக்கணுமா? பேசு. இப்படி ரொம்ப அழகா இருப்பாங்க. எங்க அம்மாவை தான் கேட்கணும். எங்க அப்பா கேட்க கூடாதா? கேட்டுக்கோ. இந்த மூக்கும் சரி, கண்ணும் சரி, இந்த உதடும் சரி, சும்மா அழகா பெத்து போட்டிருக்காண்டி. அப்ப இது 3 மட்டும்தான் அழகா இருக்கு, மத்தது எதுவும் அழகா இல்லையா? அப்படி இல்ல, எனக்கு எதோ சொல்ல தோணுதா, ஆனா அதை சொல்றதை விட செஞ்சு காமிச்சா எப்படி இருக்கும்ட்டு செய்யலான்னு தோணுது. நீ என்ன சொல்ற? அடுப்படியில மாவு ஆட்டணும், அதை வேணா கொஞ்சம் வந்து செய்றியா? என்னடி எது இருந்தாலும் கோவப்படுற? கோவப்படாது பேபி. செல்லம் என்ன சிரியண்டி. அவ்வளவுதான், சிரிப்பே வராது. ஏய் சொல்லுங்க. சரி, நான் லாஸ்டா ஒரு பொண்ணை லவ் பண்ண சொன்னேன்ல, சரி, இவரோட கோவப்பட்டு அவ எப்படி தெரியுமாப்பா? இந்த மாதிரி கண்ணு, இந்த மாதிரி மூக்கு, இந்த மாதிரி உதடு, அப்படியே இந்த நெக்கு அழகா இருக்கும். அப்படியே இந்த கை இருக்கு பத்தியா, அவ்வளோ மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் தொடக்கூட இல்லடி, இதெல்லாம் பார்த்து தாண்டி நான் கூட டச் கூட பண்ணது இல்லடி. எதுவுமே பண்ணல. சீரியஸா? நான் எதுவுமே பண்ணல தெரியுமா? நான் வெர்ஜின் பாய். சத்தியமா? சத்தியமா? சத்தியமா. நீ அதெல்லாம் பாக்குற. உங்க கல்யாணம் எத்தனை மாசம் இருக்கும்? 6 மாசம் ஆகுது. 6 மாசத்துல உன்னை எத்தனை மணி தொட்டுருக்கேன்? இன்னைக்குதான் ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம வீட்டுல சுத்தி சுத்தி ஆள் இருந்துட்டே இருக்காங்களா, ஏதாவது தொட முடியுதா? இல்ல. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன வேணா பண்ணலாமா? சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கலாம். அதுக்காடி என்ன போன் பண்ணி வர வச்ச? அது கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, அதனால போன் பண்ணேன். இந்த கிச்சன்ல வேலை இருக்கு, வீட்டை கூட்டி போயிருக்கணும், அதுக்காடி கூப்பிடுற? ஆமா. ரொம்ப ஆசையா இருந்தது தெரியுமா? வீட்டுல ஆள் இல்ல. ஏய் சொல்லுங்க. சரி, இன்னைக்கு வெர்ஜினோட இது கலைக்கலான்ட்டு ஒரு மைண்ட் செட்ல வந்தேன். நீ பார்த்தா சாமாங்க வீட்டை போயிருக்குன்ற. சொல்லு. ஏய் சொல்லுங்க. தப்பு பண்ணலாமா? அடுப்படியில நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். என்னடி எனக்கு வேணும்.